வணக்கம். கிராமரன் ஹேன்சனோட இந்த வீடியோவில் திருக்குறளில் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் வரும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்னும் குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சொல், வார்த்தை, பேச்சு எப்படி இருக்க வேண்டும்? எதை வேண்டாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எங்கு வேணாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எங்கு வேணாலும் பேசலாம் என்பதெல்லாம் சரியில்லை. எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்ற வரையறை உள்ளதுள்ளவா? அப்படி ஒரு பேச்சு, ஒரு சொல், ஒரு உரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த குறள் கூறுகிறது. ஒரு நல்ல பேச்சாளருக்குரிய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குறள் கூறுகிறது. அப்போ ஒரு பேச்சாளரின் உரை, அவருடைய சொல் எப்படி இருக்க வேண்டும்? கேட்டார் பிணிக்கும், அதை கேட்பவரை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து இவர் என்ன பேச போகிறாரு, எங்கே பேச போகிறாரு, என்ன கருத்தை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டி அவர்களை கட்டி போடுவதாக இருக்க வேண்டும் அந்த சொல்லானது, அந்த பேச்சானது, அவருடைய உரையானது. தகையவாய் கேளாரும், அப்படி அந்த கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கிறவங்க கூட வேட்பமொழிவதாம் சொல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு வேண்டி விரும்பி காத்து கிடக்கக்கூடிய வகையில் ஒருவருடைய சொல் அமைய வேண்டும். அப்போ கேட்காதவங்கன்னு சொல்லும்போது செவி வழியாக கேள்விப்பட்டிருப்பார்கள், இந்த பேச்சாளர் நல்லா பேசுவார், இவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வார், அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய உரையில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்றால், அவங்க சொன்னதை கேட்டு இவங்க சொல்கிறதே இவ்வளவு இருக்குதுன்னா அப்போ அவங்க எவ்வளவு நல்லா பேசுவாங்க அந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காதவர்களுக்கு கூடிய அந்த பேச்சை கேட்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவதாக அமைய வேண்டும் என்பது இதனுடைய பொருளாகும். நன்றி.